கைஸ் வாங்கப்பா டெசிமல் டு ஆக்டேல் கன்வர்ஷன். ஆக்டேல் அப்படின்னா 8 சரிங்களா, டெசிமல்ன்றது 10. அப்போ பேஸ் 10ல் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஆக்டேலுக்கு எவ்வளோ ஈக்குவலான்ட், எவ்வளோ நம்பருக்கு அது வந்து ஈக்குவலான்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆக்டேலுக்கு தானே கண்டுபிடிக்கணும், அதாவது டெசிமலில் இருக்க நம்பரை ஆக்டேலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், கொடுக்குற நம்பரை வந்து 8ஆல், ஆக்டேல்னால் 8, இப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணும், 1/8 is 8, இங்கே 1/8 is 8. அதுக்கு அடுத்தது 9 8s are 72. பேலன்ஸ் 1 வரும், திரும்ப வந்து 8ஆல் போடுங்க சரியா. 2 8s are 16, பேலன்ஸ் 3 சரியா. இப்போ இதை வந்து இப்படி எழுதணும், 1 5 3 base 10 that is equal to 2 3 1 base 8. இதுதான் ஆன்சர் சரிங்களா. இந்த செகண்ட் டைப் பார்க்குறதுனா பாயிண்ட்ஸில் டெசிமலில் இருக்குது. அப்போ டெசிமல் டு ஆக்டேல் இது வந்து பாயிண்டில் இருக்குது. 0.55 பேஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு விச் நம்பர் ஆஃப் ஆக்டேல் பேஸ் 8ல் வருது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து 0.55 into 8 தட் இஸ் ஈக்குவல் டு 4.4 தட் இஸ் ஈக்குவல் டு 0.4. இதில் கேரி வந்து 4 சரிங்களா. அடுத்தது இந்த 0.4 எடுத்துக்கணும். 0.4 into 8 is equal to 3.2 that is equal to 0.2. கேரி வந்து 3 சரிங்களா. அடுத்தது இந்த 0.2 எடுத்துக்கணும். 0.2 into 8 that is equal to 1.6 is equal to 0.6. அப்போ கேரி வந்து 1 சரிங்களா. அடுத்து 0.6 எடுத்துக்கணும். 0.6 into 8 that is equal to 4.8 is equal to 0.8. இதுக்கு கேரி வந்து 4 சரிங்களா. அடுத்தது வந்து திரும்ப இது 0.8 எடுத்துக்கணும். 0.8 into 8 that is equal to 6.4 that is equal to 0.4. இது வந்து கேரி 6 சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இந்த கேரியை வந்து இதிலேருந்து இப்படி எழுதணும் சரிங்களா. கீழேருந்து மேலேருந்து இப்படி எழுதணும் சரிங்களா. அப்போ எப்படி வரும், 0.54 base 10 that is equal to 4 4 3, இதுக்கு கேரி 4 4 3 1 4 6 பேஸ் 8. இதுதாங்க ஆன்சர் சரிங்களா. பார்த்துக்கோங்க, போட்டு பாருங்கள். இதே தான் வந்து மிக்ஸ்டாக கொடுத்துருக்குது, ஹோல் நம்பரும் டெசிமல் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதே மெத்தடில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுங்க.